தன்பால் ஈர்ப்பு மோகத்தால நண்பரை கொலை செஞ்சுட்டு தானும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை அமைந்தகரை காலனியை சேர்ந்தவர் தான் 25 வயதான லோகேஷ். அவரும் அதே பகுதியை சேர்ந்த 27 வயதான வாஞ்சிநாதன் அவர்களும் பழைய மாமல்லபுரம் சாலையில இருக்கிற ஒரு IT நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கடந்த 8ஆம் தேதி வழக்கம் போல 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனா வீடு திரும்பல. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பெற்றோர் உடனடியா 2 பேருக்குமே கால் பண்ணிருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. தாமதிக்காம மகன்கள் மாயமானத லோகேஷின் பெற்றோர் அமைந்தகரை போலீசிலும் வாஞ்சிநாதன் அவர்களோட பெற்றோர் அம்பத்தூர் போலீசிலும் புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மாயமான 2 பேரையும் தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில வாஞ்சிநாதன் அந்த முடிவை எடுக்க போறதுக்கு முன்னாடி தன்னோட சகோதரி காமாட்சிக்கு வாட்ஸ்அப்ல அந்த தகவலை பகிர்ந்து கொண்டதா சொல்லப்படுது. இந்த தகவலை அம்பத்தூர் போலீசாரிடம் காமாட்சி தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா போலீசாரும் செல்போன் சிக்னலை வச்சு சென்னை முகப்பேர்ல இருக்கிற ஒரு விடுதியில தங்கி இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அறை கதவு உள்ள பூட்டி இருந்ததுனால விடுதி ஊழியர்களோட உதவியோட கதவு திறந்து உள்ளே போய் பார்த்திருக்காங்க. அங்க 2 சடலங்கள் இருந்ததை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது. லோகேஷ் வாஞ்சிநாதன் 2 பேரும் முதல்ல நண்பர்களா பழகியதாகவும் அதன் பிறகாக தன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையில வாஞ்சிநாதன் அவர்களுக்கு அவங்களோட பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவு செஞ்சதாகவும் அதற்காக பெண் பார்த்து வந்ததாகவும் சொல்லப்படுது. தன்பால் ஈர்ப்பு பழக்கத்தால தன்னோட திருமணத்துல எதுவும் பாதிப்பு வந்துடுமோன்னு கருதி வாஞ்சிநாதன் லோகேஷ தீர்த்து கட்ட முடிவு செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பத்தின உண்மை நிலவரத்தை நொலம்பூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சம்பவத்தை பத்தின மேலும் உண்மை நிலவரங்கள் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது.